Hi, hello, how are you? We are meeting here for the second session of direct speech and indirect speech. We have seen rule number 1 and today we are going to see rule number 2. Let me explain the rule number 2. If the reporting verb is in the past tense, if the reporting verb is in the past tense, all the reported verb, that is present or future, all the reported verb, that is present or future, should be changed as past tense. Reporting verb வந்து past tenseல இருந்ததுன்னு சொன்னால், reported verb வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டட் வேர்பில் வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்டட் வேர்ப்னால் பை திஸ் டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கும். ரிப்போர்ட்டிங்னா முதல்ல வரும், ஹீ செட், ஹீ டோல்ட் அப்படின்னு வரும். இப்போது அந்த அடைப்புக்குறிக்குள்ளே வரக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால், that will be changed as past tense. Reporting verb past tense இருந்ததுன்னு சொன்னால், ரூல் நம்பர் 2. ரிப்போர்ட்டிங் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னான்றது போனதில் பார்த்தோம், ரூல் நம்பர் 1ல் பார்த்தோம். ரூல் நம்பர் 2ல் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொல்லி அது வந்துடுச்சு, பாஸ்ட் டென்ஸில் வந்துடுச்சு. ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அது அடைப்புக்குறிக்குள்ளே வரக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸாவோ ஃப்யூச்சர் டென்ஸாவோ வந்ததுன்னு சொன்னால், அதை இன்டைரக்டாக மாற்றும் பொழுது அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், அது பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடைப்புக்குறிக்குள்ளே பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். முதல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதுவும் இப்போ 3 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ப்ரெசண்ட்டில் ஒன்று சொல்ல போகிறேன், ஃப்யூச்சரில் ஒன்று சொல்ல போகிறேன், பாஸ்ட்டில் ஒன்று சொல்ல போகிறேன். எப்படின்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ரிப்போர்ட்டட் வேர்ப்னு சொல்லக்கூடிய அடைப்புக்குறிக்குள்ளே வரக்கூடியது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக வருது, ஃப்யூச்சர் டென்ஸாக வருது, தென் பாஸ்ட் டென்ஸாக வருது அப்படின்னு சொன்னால் எப்படி மாறும்? ப்ரெசன்ட் டென்ஸாக வந்ததுன்னு சொன்னால் எப்படி மாறும்? பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஃப்யூச்சராக வந்தாலும் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். பாஸ்ட் டென்ஸாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாமா? ஓகே. ஹீ செட், அவன் சொன்னான். என்ன சொன்னான்னா, ஐ ப்ளே ஃபுட்பால், நான் ஃபுட்பால் விளையாடுகிறேன். ஹீ செட் அப்படின்னு வந்துடுச்சு, இது ரிப்போர்ட்டிங். செட் அப்படின்ற வர்ப் வந்து ரிப்போர்ட்டிங் வர்ப். அது என்ன இதில் இருக்குது? சே, செட், செட். செட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இப்போது அடைப்புக்குறிக்குள்ளே வரும், ரிப்போர்ட்டட் வேர்பில் வரும். ஐ ப்ளே ஃபுட்பால். ப்ளேன்றது என்னவா வருது சொல்லுங்கள்? ப்ளே அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்னவா மாறும்? அது ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அடைப்புக்குறிக்குள்ளே இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஓகேயா? ஹீ செட். இப்போது இந்த மாதிரி வரும்போது தட்டு ஒன்று சேர்க்கணும், ஆனால் ஸ்டேட்மெண்ட் வாக்கியத்தில் தட்டு சேர்க்கணும். அது வந்து முதல்ல சொல்லியிருக்கேன், அப்புறமும் சொல்கிறேன்னு சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், தட் அப்படின்றத சேர்க்கணும். ஹீ செட் தட் ஹீ பிளேட் ஃபுட்பால். அவன் சொன்னான் ஃபுட்பால் விளையாடுறேன், தட் ஹீ பிளேட் ஃபுட்பால் விளையாடினேன்னு அவன் சொன்னான். ஃபுட்பால் விளையாடினேன் என்று அவன் சொன்னான் அப்படின்னு மீனிங் வரும். ரெண்டாவது பாருங்கள், ஹீ செட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் தான், மாற்றம் இல்லை. ஏன்னா ரூல் நம்பர் 2வே வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் வருது. ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் மைண்டில் போட்டுக்கோங்க. ரூல் நம்பர் 1 ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் எப்படி வரும்? ஓகேயா? ஹீ செட் ஐ ஷால் ஒர்க் தேர், நான் அங்கே வேலை செய்வேன், நான் அங்கே வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான். ஐ ஷால் இல்லைனா ஐ வில். ஓகேயா? ஐ வில் ஒர்க் தேர். நம்ம தான் ஷால் வேணாம்னு சொல்லிகிட்ருக்கோமே. ஐ வில் ஒர்க் தேர், நான் அங்கே வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான். வில் என்றது என்ன? ஃப்யூச்சர். இது என்னவா மாறும்னா, ஒரு டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் பொழுது
ரிப்போர்ட்டிங் verb past tense-ஆக இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஃப்யூச்சர் டென்ஸாக வில் அப்படின்றது வுட்டுன்னு மாறிடும். வில் என்னவா மாறும்? வுட் அப்படின்னு மாறிடும். ஓகேயா? he said that he would work there. he said that he would work there அப்படின்னு சொல்லலாம். he said Raman killed Ravanan. he said reporting verb past tense. அடப்புக்குறிக்குள்ள ராமன் killed Ravanan. killed killedன்றது past tense. இப்போ இது என்னவா மாறும்னா past perfectா மாறிடும். இது past perfectா மாறிடும். you got it? reporting verb past tenseல இருந்ததுன்னு சொன்னால் அடப்புக்குறிக்குள்ளே வர வேண்டியது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அடப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். கிளியர்? ஸ்டெப் நம்பர் 2, ரூல் நம்பர் 2. ஓகே, திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். he said I play football. he said that he played football. playன்றது played மாதிரி இருக்கு. he said I shall work there. shall இல்லை will, I will work there. he said that he would, willன்றது என்ன மாறுது? would மாறுது. he would work there. he said Raman killed Ravanan. killed past tense. என்னவா மாறும்? past perfectா மாறும். past perfectனா had வரும், past participle வரும் இல்லையா? he said that Raman had killed Ravanan. செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா? ரூல் நம்பர் 2 clear? is it clear? yeah. இப்போ நம்ம நிறைய உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்கும். சார் ஐன்னு சொல்கிறீங்க, திடீர்னு ஹீலாம் மாறுது சார் எப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறோம், எல்லாமே பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 3. இந்த ரூல் நம்பர் 3ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், even when the reporting verb is in the past tense, the reported verb in the present tense retained if it is expressed a universal or generally accepted fact. சார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால், இந்த அடப்புக்குறிக்குள்ள ப்ரெசன்ட் டென்ஸாக வந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிட்டீங்க. இந்த அடப்புக்குறிக்குள்ள ஃப்யூச்சர் டென்ஸாக வந்ததுன்னு சொன்னாலும் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிட்டீங்க. இந்த அடப்புக்குறிக்குள்ள பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன சார் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ரூல் நம்பர் 3, ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அடப்புக்குறிக்குள்ளே உலக உண்மைன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் ட்ரூத். அந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கு டென்ஸ்லாம் கிடையாது இல்லையா? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னா த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் தான். த ஸ்டார்ஸ் ஷைன்ஸ் பிரைட்லின்னா த ஸ்டார்ஸ் ஷைன்ஸ் பிரைட்லி தான். வுட் ஷைனு, வில் ஷைனு இல்லையா, ஹேட் ஷோனு அப்படின்லாம் வராது. ஸோ ரூல் நம்பர் 3 என்னன்னு சொன்னால், ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னு சொன்னால் டென்ஸ் மாற்றம் இருக்காது. போட்டுக்கிட்டிங்களா? பாருங்கள். த டீச்சர் செட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். டீச்சர் சொன்னாங்க சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. உதிக்கின்றது தான், உதித்ததுலாம் கிடையாது இல்லையா? த டீச்சர் செட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சிம்பிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன குழப்பிப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் கேட்பாங்க. ஐயோ பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது டென்ஸ் மாறும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டென்ஸை மாற்றி விட்டோன்னா போயிடும். ரூல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இது எந்த ரூல்குள்ளே வருதுன்னு சொல்லி அந்த ரூல்குள்ளே அதை போட்டுட்டோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகிடும். யூ காட் இட்? யா. த earth comes around the sun. The teacher said the earth comes around the sun. இது அப்படியே நான் சிம்பிளாகவே சொல்லிட்டேன். The teacher said the earth is round. எல்லாமே அப்படியே தான் வரும். நம்ம தட்டுன்றதை சேர்க்கணும். The teacher said that the earth comes around the sun. The teacher said that the earth is round.
the teacher said that all that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The teacher said all that glitters is not gold. The sun sets in the west. சூரியன் மேற்கில் மறைகின்றது இல்லையா, மறைகின்றது. இதுவும் உலக உண்மைதான். The teacher said that the sun sets in the west. The teacher said that Ceylon is an island. ஐலாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் ட்ரூத், உண்மை அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் ட்ரூத். ஸோ யூனிவர்சல் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் ஃபேக்டாக இருக்கலாம், பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிகள்னு இருக்குது. அது மாதிரி விதிகள் இருந்ததுன்னு சொன்னால் அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இல்லையா. சிலோன்லாம் அதில் கொண்டு வந்திருக்காங்க. சிலோன் இஸ் அன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அது ஐலாண்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ ரூல் நம்பர் 2 and 3 இன்றைக்கி பார்த்துருக்கோம். ரூல் நம்பர் 2ல் என்ன பார்த்தோம்? நல்லா கவனித்து சொல்லுங்கள். ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால், ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரில் இருந்ததுன்னு சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸாக மாறும். இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். இது ஒன்று. ரூல் நம்பர் 3ல் பார்த்தோன்னு சொன்னால், இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. ஓகேயா, அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். தட் இஸ் யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கலாம், ஜென்ரலி அக்செப்டடாக இருக்கலாம். அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரிப்போர்ட்டட் வேர்பில் மாற்றம் வராது. பாஸ்ட் டென்ஸ் தான் சார் இருக்குது ரிப்போர்ட்டிங் வேர்பு, நீங்கள் என்ன சார் மாற்றம் வராது சார், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் வந்து அது உலக உண்மை, ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் சொல்லணும், தட்டுன்றதை சேர்க்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த கிளாஸஸ் நிறைய போகும். ஏன்னா நான் வந்து 10 நிமிஷமாக கொடுத்தா தான் உங்களுக்குள்ளே இறங்க முடியுன்றது எனக்கு மைண்ட் தோணி போச்சு. நார்மலாகவே நம்ம வீடியோ பார்க்கும்போதே 8 நிமிஷம் 10 நிமிஷம்னா நம்ம பார்க்குறதுக்கு தயாராக இருக்கும். அதுவே கஷ்டம், உட்கார வைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் பாட்டுக்கு அரை மணி நேரம் வளன்னு இத்தனால தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் அது மாதிரி பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சலாக பேசணும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போற்றணுன்றதுனால இன்றைக்கி வந்து இந்த அளவில் இதை முடிவு பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கட்.